ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிற உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நிமிஷம் தேங்க்யூ மாத்திரம் சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் ஒன்றை அவருக்கு செலுத்துவேன், துதியின் சத்தத்தோடு நான் அவரை சங்கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொன்னேன். தாவீதை போல இந்த காலை வேளையிலே நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அவர் என் வாழ்க்கையில செய்திருக்கிற ஏராளமான நன்மைகளுக்காக நான் அவரை துதிக்கிறேன்னு சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துச்சு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. சொல்லுமா? நன்றி பலிபீடம் கட்டுவோ, கரங்களை தட்டி. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை. இந்த காலை வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி என் பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. மீண்டும் நன்றி நன்றி. எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிரம்பட்டுமே. ஆமென். சத்தத்தை உயர்த்தி நன்றி. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையால் மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. சேர்ந்து பாடுவோமா? நன்றி தகப்பனே. நான் அவருக்கு மாத்திரம் என் துதியை செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்ற தேவ பிள்ளைங்க யாரும் மௌனமா இருக்காம சத்தத்தை உயர்த்தி அப்பாவுக்கு மாத்திரம் கம்பீர சத்தத்தோடு நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நிச்சயத்தோடு? ஆமென். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு வாங்கிக் கொண்டு
உரிமை சொத்தாக சொல்லுவோம். உமக்கு சொந்தமாய், உமக்கு சொந்தமாய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அவருக்காக, அவருக்காக உமக்கு சொந்தமாய், உரிமை சொத்தாக. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி, நன்றி. நன்மை செய்தி பார்க்கும் கண்கள், பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை, ஆமென், பாடும் உதடுகள், உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Thank you Jesus. சேர்ந்து சொல்வோம். நன்றி, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை, அவர் எனக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார் சொல்ற தேவ பிள்ளைங்க. செய்த நன்மை, செய்த நன்மை ஆகி. கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மையே செய்யலன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் எத்தனை நன்மைகளை, எத்தனை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். செய்த தேவத்திற்கு நன்றியோடு, ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி, நன்றி. நன்மை செய்தீரே. சொல்லுவோம். நன்றி, நன்மை. நன்றி, நன்றி. நன்மை செய்தீரே. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கரங்களை தட்டி அவர் எத்தனையோ நன்மைகளை, அதிசயங்களை எனக்காக செய்திருக்கிறார். ஆமென். என் இருளின் அதிகாரங்களை அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே அவர் வெற்றி சிறந்தவராய். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமாம், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரித்தார், உண்மைதான், ஆனாலும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். மூன்றாம் நாள் உயிரோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை போல உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் நமக்காக ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவன் சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம். ஆமென். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதற்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உயிர் தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரணத்தையும் சாபத்தையும் கட்டுகளையும் முறித்து போடுகிறதற்கு, ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதற்கு போதுமானதா இருக்குதுன்னு சொல்ற தேவ பிள்ளைங்களை மாத்திரம். ஆமென். கரங்களை தட்டி ஜீசஸ் அதை நம்புற தேவ பிள்ளைங்களுக்கு மாத்திரம் தான் இன்னைக்கு விடுதலை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை நமக்கு கொடுக்க போகிறார். தூக்கி எடுக்க வேண்டிய சில காரியங்களில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். நிறுத்த வேண்டிய சில காரியங்களிலே கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். உயர்த்த வேண்டிய சில ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்வை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு. ஆமென். சோர்ந்து போய் நிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கல.
ஜெயத்தோடு அவரை உயர்த்தி கொண்டாடி பாடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன். கர்த்தரை நல்ல நன்றியோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு, ஆனந்தத்தோடு அவரை துதித்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும், மசதிகளையும், எல்லா காரியங்களையும், கட்டுகளையும் கர்த்தர் நீக்கி ஒரு புதிதான ஜெயத்தை, ஒரு புதிதான விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். கர்த்தர் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் சொல்லி ஒரு நல்ல அருமையான பாடல், நல்ல சிரித்த முகத்தோடு, சந்தோஷத்தோடு, எல்லாம் துக்கங்கள், துயரங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னா அப்படியே வெளியே தூக்கி போட்டுட்டு நான் கர்த்தரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சிரித்த முகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். நான் என் வீட்டுக்கு போகும்போது என் சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் என்னை ஆனந்தத்தினால் நிரப்ப போகிறார்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மாத்திரம் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து சொல்லும். பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம். இன்னும் சிலர் பாடவே இல்லையே. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடி சொல்லுவோம். பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டு துணை நீரே, என் இருளில் வெளிச்சம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடும். சொல்லுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. சொல்லுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஆமென். அப்பா நல்ல கரங்களை தட்டி துயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பாத்திரரே. இயேசுவே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பலனெல்லாம், என் பலனெல்லாம் நீதானையா. பிரியமும் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. பிரியமும் நீதானையா. நன்றி, நன்றி, நன்றி. உள்ள முழுவதுமாய் நன்றியால நிரம்பட்டுமே. நன்றி, நன்றி, நன்றி. என இதுவரையில் ஏந்தினவரே, தப்புவித்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி என்னை விடுவித்தவரே, இனிமேலும் எங்களை விடுவிக்கிறதற்கு போதுமானவரே, எங்களை தப்புவிக்க வல்லவரே, உமக்கு நன்றி. எங்கள் இருள்களை மாற்றினீரே, உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே
உம்முடைய கல்வாரி சிலுவையினாலே எங்கள் சாபங்களை உடைத்தவரே, ஒரு ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்தவரே, புதிய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து சொல்லுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி ஒரு முழு நிச்சயத்தோடு, ஒரு அதிகாரத்தோடு சொல்லுவோமா? கல்வாரி கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஒரு அதிகாரத்தோடு கல்வாரி. ஆமென். சொல்லும் பொழுதே ஒரு விடுதலை, சொல்லும் பொழுதே ஒரு மகிமை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் எவ்வளவு பெரிய மகிமை இந்த அடிமைக்கு. சொல்லும் ஆபிரகாமி. ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சொல்லுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஆமென். பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை நடத்தினீரே. இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துகிற உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி உன்னுடைய சன்னிதானத்தின் மேல என் ஆவியையும் என் ஆசீரையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர், இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, மகிமை இப்பொழுது கடந்து வருவதாக, ஒவ்வொரு சரீரங்களை நிரப்புவதாக, எல்லா சாம்பல்களை முறித்து போடுவதாக. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை, பரத்தின் மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சிரசுகளுக்கு மேல ஒரு தேவ அபிஷேக தைலம், ஒரு உன்னத தைலம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஒரு உன்னத மகிமை ஒவ்வொரு சிரசுகளுக்கு மேல இப்பொழுது வெளிப்படுவதாக. அன்றைக்கு கண்மலையில் இருந்து இறங்கி வந்த மோசேயின் முகத்தை பிரகாசிக்க பண்ணின அதே மகிமை இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக பிரகாசம் இப்பொழுது நிரப்புவதாக. உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. சொல்லும் நன்றி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எத்தனை காரியங்களை எங்களுக்காக செய்து முடித்தீர் ஆண்டவரே. எத்தனை காரியங்களை நன்மையாய் செய்து முடித்தீர் ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே ஆண்டவரே. எத்தனை கதவுகளை எங்களுக்காக திறந்தீரே. எத்தனை கோணல்களை எங்களுக்காக செவ்வையாக்கினீரே. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்து அதில் உண்மையுள்ளவராய் இருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு விஷயம் நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நன்றி 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 நன்றி
நன்றி. ஒருவேளை வனாந்திரமாய் தோன்றுகிற சில காரியங்களை பார்த்து, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த வனாந்திரத்தை கட்டளையிட்டார், ஏன் வாழ்க்கையில இந்த சிறையிருப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார், நான் இந்த பாதையை கடந்துதான் ஆக வேண்டுமா என்று கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வனாந்திரம் என்பது கர்த்தர் உன்னை தள்ளாட விடுவதற்காக அல்ல, உன்னை வனாந்திரத்திலே தவிக்க விடுவதற்காக அல்ல. இந்த வனாந்திரம் ஒரு தரிசனத்தை உன் வாழ்க்கையிலே கொடுப்பதற்காக. அன்றைக்கு வனாந்திரத்திலே மோசையோடு தரிசனமான அதே அக்கினி உன்னை அதே வனாந்திரத்திலே இருக்கிற சிறையிருப்புக்குள்ளாக உன்னை காணும்படியாக உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த வனாந்திரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தானோ, எந்த வனாந்திரத்திலே அவன் தனி ஒருவனாய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தானோ, அதே வனாந்திரத்திலே ஒரு திரள் கூட்டத்தை நடத்துகிற ஒரு தகப்பனாய் கர்த்தர் மோசையை நிரப்பினது போல தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சில வனாந்திரம் வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். இந்த வனாந்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை பார்த்து, சிறையிருப்பை பார்த்து நான் சோர்ந்து போவது இல்லை. இவைகளை பார்க்கலும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை அது பெரிதான். ஒருவேளை கர்த்தர் சில சிறையிருப்ப வனாந்திரத்தை இப்படி வாழ்க்கையில அனுமதித்திருப்பார் என்று சொன்னார், something God has the biggest plan for you. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆல்ரெடி நான் அரண்மனையில தானே இருந்தேன், என்னை ஏன் ஆண்டவர் திருப்பி வனாந்திரத்துக்கு கொண்டு வர வேண்டும்? ஏன் தெரியுமா? அதே அரண்மனையில ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்கும்படியாக. ஏன் ஆண்டவர் நான் அரண்மனையிலே போற்றிபாரு வீட்டிலே விசாரணைக்காரனாய் இருந்தேனே, ஏன் ஆண்டவர் ஒரு பழியை மேல போட்டு சிறையிருப்புக்குள்ளாக, சிறைச்சாலைக்குள்ளாக என்னை அடைக்க வேண்டும்? ஏன் இந்த சிறையிருப்பு? ஏன் தெரியுமா? நார்மல் விசாரிப்புக்காரனாய் இருந்த உன்னை தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றும்படியாக. இந்த வனாந்திரமும் இந்த சிறையிருப்பும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிதான நன்மையை கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒருவேளை வனாந்திரத்தை பார்க்கிறீங்களா? சிறை சொல்லுங்களேன், வனாந்திரத்தை பார்க்கிறீங்களா? தமிழ்ல தானே சொல்றேன். சிறையிருப்ப பார்க்கிறீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை வனாந்திரம் என் வாழ்க்கையா இருக்குன்னு சொல்றீங்களா? வனாந்திரத்துல தாங்க கர்த்தர் நீரூற்றை திறந்து கொடுத்தார் ஆகாரின் குழந்தைக்கு. ஆமென். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்காம விட்டுவாரா? வசனம் சொல்லுகிறது, கண்ணீர் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். அது கணக்குல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் உங்க கண்ணீரை வீணாக்குகிற மனுஷன் கிடையவே கிடையாதுங்க ஆண்டவர். அவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வச்சிருக்கிறாரு. அவர் அதின் காலத்துல, ஏற்ற காலத்துல, ஏற்ற சமயத்துல, குறித்த காலத்துல அவர் மகிமையை விளங்க பண்ணுகிறதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஜீசஸ் ஹalleluya. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் ஏலிமாயில் கை தூக்க, என் சிறுமையை பார்த்தவர், என் ஏலிமாயை துரத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் தேடி வந்து, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே. பிள்ளகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, பிள்ளகாய் ரோகி எங்கள் செய்வன் நீரூற்று நீ. சொல்லுவோம், பிள்ளகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, ரோகி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும். எந்த அழுகுரல் கேட்டு
நீரூற்றாய் வந்தவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த அழுகுரல் இந்த வனாந்திரத்திலே நீரூற்றாய் வருபவரே. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற ஒரு நம்பிக்கையோட பாடுவோமா? ஆமென். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க நம்பிக்கையோடு சொல்லுவோமா? என் சிறுமையில். ஆமென். வேற யாரும் பார்க்க முடியாதுங்க. ஆனா ஆண்டவர் நமக்காக இறங்கி வருகிறவர். துரத்தப்பட்ட நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே. ஒதுக்கப்பட்ட என்னை சொல்லும். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீரே. உமக்கு நன்றி. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றினீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன். ஓ பீலகாய் ரோகி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. பீலகாய் ரோகி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி அவர் நம்மை காண்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டு. புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய். ஓ வாக்குத்தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றினே. வாக்குத்தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றினே. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ஓ ரகம சஞ்சரன மகாசே. ஒரு மகிமை உமை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல இப்பொழுது இறங்குவதாக. எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையிலே நிறைவாகுவதாக. எல்லா வனாந்திரங்கள், எல்லா சிறையிருப்புகள், எல்லா கோணல்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எல்லா சாபத்தின் கட்டுகள் இப்பொழுது ஒவ்வொரு சரீரங்களில் இருந்து உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகள், அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக. உமை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல ஒரு தெய்வீக விடுதலை இப்பொழுது கட்டவிழ்கிறோம். எல்லா குறைவுகள் இப்பொழுது நிறைவாகுவதாக. வறட்சிகள் செழிப்பாகுவதாக. புறச்சாதியாய் இருந்த எங்களை பெரிய சாதியாய் மாற்றும்படியாக உம்முடைய உன்னத நோக்கத்திற்காக எங்களை அழைத்தவரே, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் சொல்லி நல்ல கரங்களை தட்டி. எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகளில் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த அழுகுரல் கேட்டு ஜீவன் நீரூற்றாய். சொல்லுவோம் எந்த அழுகுரல். ஓ எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோகி
என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோகி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ, பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எஸ் மாஸ்டர் நான் அந்த வல்லமையை இப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறேன் சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டும் பொழுது ஒரு உன்னத அபிஷேகம் ஒவ்வொரு சரீரங்களில் இருந்து இப்பொழுது வெளிப்படுவதாக, ஒரு உன்னத மகிமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரங்களில் வெளிப்படுவதாக. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக மகிமை இப்பொழுது பேசுகிறார். ஒரு உன்னத மகிமை சபைக்கு நடுவாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபையாகிய சரீரத்தையும் இப்பொழுது ஆளுகை செய்வதாக. ஒரு உன்னத மகிமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரங்களை நிரப்புவதாக. எல்லா வியாதியின் பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக மகிமை, கரத்தின் மகிமை, வலது கரத்தின் மகிமை இப்பொழுது கடந்து வருவதாக. சொல்வோம், பீலகாய் என்னை காண்கின்ற, பீலகாய் ரோகி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தி, ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில நீ செய்து முடித்திருக்கிறேன். அதின் காலத்தில் சகலவற்றையும் எங்கள் வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே நிரப்பின உம்முடைய தயவிற்காக, உம்முடைய பரிசுத்த ஆவியின் மகிமைக்காக இன்றைக்கு ஒரு புதிதான சுகத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில எங்கள் சரீரத்தில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ரொம்ப நாளைக்கு பிறகு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து ஊட்டி பக்கத்தில் கோத்தகிரியில் நல்ல ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு. அழகழகான காட்சிகள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுள் கொடுத்த கண்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அன்புடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது எப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்து கூட நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க, நம்மளை விட குறைவான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இரக்கம் பாராட்டும் போது அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு வயதான ஒரு மனிதன் அவர் வழியில நின்று பிச்சை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அவருக்கு முன்பாக ஒரு துணியை விதிச்சு பக்கத்துல ஒரு போர்டு வச்சிருப்பார், ஐ எம் பிளைண்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி. எல்லாரும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வழியா நடந்து போவாங்க. ஒரு சிலர் மட்டுமே காசை போட்டுட்டு போவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் இந்த வயதான இந்த மனிதரை பார்த்து ஒரு பெண்மணிக்கு ஒரு பெரிய பாரம் வந்தது. அவ என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்க வாசகத்தை மாத்தினாங்க. என்ன வாசகம் தெரியுமா? நான் ஒரு குருடன், எனக்கு கண் தெரியவில்லை, உதவி செய்யுங்கள்னு எழுதப்பட்டதை she changed it. She wrote something like this on the cardboard reverse, it's a beautiful day and I can't see. அதாவது இது ஒரு அழகான நாள், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. இது அநேகருடைய உள்ளத்தை தொட்டுச்சு. இந்த மனிதனுக்கு உதவி செய்யணும்னு நிறைய பேர் காசு போட்டு போனாங்க. ஒரு சின்ன ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? நான் என் வாழ்க்கையில எல்லாமே இல்லை, எதுவுமே எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சில நபர்கள் இருக்கிறாங்க. ஆட்டிடியூடை மாத்தினா எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. மற்றவங்களுக்கு நம்ம செய்யற உதவி, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கிற பாசம், அது எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றார், blessed are the ones merciful for they shall obtain mercy. மத்தேயு 5:7 இரக்கம் பாராட்டுகிற மனிதன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு மற்றவங்களுக்கு இறங்கி அவங்க லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே. கண்டிப்பா கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். Help somebody and God will help you. God bless you. Have a wonderful day.
நம்முடைய கிறிஸ்துவுக்குள் அடையாளத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்த வேண்டிய காரியம். The most important thing in our Christian living that we have to understand is we are not called to be sinners, we are called to be righteous people. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவிகளா இருக்கும்படி அல்ல, நீதிமான்களா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த மைண்ட் செட் நமக்குள்ள மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை அனுபவிக்க முடியாது. வாட் இஸ் தட் மைண்ட் செட்? நான் ஒரு நீதிமானாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ள ஒரு நீதிமானா இருக்கிறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த வசனத்தை எழுதும்போது அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். There was a divine exchange. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஈவு. அதனால்தான் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்ல முடிகிறது. ஏன் சொல்ல முடிகிறது? காரணம், நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். நியாய தீர்ப்புக்கு நேராக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கற்பனைகள் நம்மை நியாயம் தீர்க்கும் போது நம்மை அவரோடு கூட பரலோகத்திற்கு பிதாவினுடைய புத்திர சுவிகாரத்துக்கு அழைக்கும்படி நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? பிதாவுடைய திட்டத்தை பாருங்க. நம்மை அவர் பரிசுத்தமாக மாற்ற அவர் வாய்ப்புகளை கொடுத்தாலும் பல பேர் அதை எப்படி என்று புரியாதபடினாலே அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் காமிக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் நீதிமானாக மாற்றுகிறேன், கிறிஸ்துவுக்குள் உங்களை புதிய மனுஷனா மாற்றுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த இயேசுவை அறிந்ததுனால சந்தோஷப்படுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் இங்க அவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 21. For he hath made him to be sin for us who knew no sin. பாவமே அறியாத அவரை இவர் என்ன பண்றாரா? நமக்காக அவர் மேல் பாவத்தை வைக்கிறார். அவர் பாவமாகவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாத அவர் பாவங்களை சுமந்தார். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாரா? அவர் பாவமாக்கினார். எதற்காக? there is one purpose. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு இது புரியுதோ எனக்கு புரியல. பட் ஒன் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், அவருக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் நீதியா மாத்திட்டார். ஆமென். நீதிமானாய் மாற்றி விட்டார். யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றும்படி, நீதியாக மாற்றும்படி நம்மை அழைக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு கர்த்தருக்குள் நீங்க நீதியாகிறீங்களோ உங்க ஜெபத்தை யாராலும் தள்ள முடியாது. உங்க ஜெபம் கூடவே ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நீதிமான். யாருக்குள்ள சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எந்த கர்த்தர்? அவருக்குள் யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள். ஏன்னா அவர் தான் உங்களுக்காக எனக்காக
நாம் நீதியாய் மாறும்படி, நீதிமானாய் மாறும்படி நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 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 ஒரு மனநிலை உங்களுக்குள் வந்துவிட்டது என்றால் நீங்கள் உங்களை தவறாக பார்க்க மாட்டீர்கள், உங்களை நீதிமானாய் பார்ப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் இப்படியாக அவர் சொல்லுகிறது, for he hath made him. அப்படியானால் இதையெல்லாம் இயக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய பிதாவாகிய கர்த்தர். பிதா என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதியாய் மாற்றும்படிக்கு he the father, him the son. நம்முடைய ஆண்டவர் பாவம் இல்லாதவராக பாவத்தை சுமந்தார், அதை புரிந்து கொள்ள வேண்டும். பட் he was not without temptation. அவருக்கு சோதனையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் மலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு சோதனையை இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்லி தன்னை தனித்து விடவில்லை. ஜனங்கள் மத்தியில் அவர் சஞ்சரித்தார், தன் பெற்றோரோடு இருந்தார், ஜனங்களோடு இருந்தார். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படி இருந்தாராம், அவர் யாராய் இருந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை பற்றி அறிந்தவர். ஏனென்றால் நமக்கு ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை அவர் உணர்ந்தவராய் இருக்கிறார். காரணம் என்னவா? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? எவ்வளவு ஒரு பெரிய கிருபை! அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க பாருங்களேன், உங்களை விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை தான் உங்களை தூக்கி விட முடியும். உங்களை விட பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் உங்களுக்காக ஜெபிச்சா பரிசுத்தம் உண்டாகும். உங்களை விட படிச்சவங்க உங்க உடம்புக்கு வைத்தியம் பண்ணாதான் உங்களுக்கு டாக்டரா அவங்க இருக்க முடியும். உங்களை விட நீதியை படித்தவர்கள் தான் நீதி அரசராக ஒரு கோர்ட்ல ஜட்ஜா உட்கார முடியும். அப்போ எல்லா விதத்திலையும் நம்ம விட அவர் மேன்மை உள்ளவராக, மாம்சமும் ரத்தம் உடையவராக இருந்தார். நம்மை போல எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்படுற அத்தனை டெம்டேஷனும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் பிதாவினுடைய குமாரனாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தகுதியாகிறாது. பாவம் இல்லாதவராக இருந்தார். He had no sin. Who had no sin, on him the Father placed the sin. யார் பாவம் இல்லாத இருக்கிறாரோ, அன்பான பிள்ளைகளை, 1 பேதுரு 2:22 சொல்லுகிறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது எப்படி வருகிறது? அந்த மனிதன் சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்பட்ட பின்பு அவன் இச்சைக்கு இணங்குகிறான். இச்சையானது பூர்வமாக ஒரு பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆனால் இவரோ பாவமே செய்யாதவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியே வானா பிசாசு வருது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமடைவதாக வியாதி சுகமாகுதுன்னா, அவருடைய வாழ்க்கையிலே பாவமே இல்லாதவராய் இருந்ததுனாலே பாவத்துக்கும் சாபத்துக்கும் எல்லா விதமான பில்லி சூனியங்களுக்கும் அசுத்தாவிகளுக்கும் எல்லாத்துக்குமே இவர் நாமத்தை பார்த்தாலே பயம். ஏனென்றால் அவருடைய நாமம் பரிசுத்தமானது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வத்தை ஆராதிப்பது பெரிய சந்தோஷம். வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. Who did no sin, neither was guile found in his mouth. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி தான்
ஜனங்களை நியாயம் தீர்த்தவர் தான். ஆனால் இந்த ஏசாயா தேவ மகிமையை தேவாலயத்தில் கண்டபோது அவர் அறிக்கை செய்த முதல் காரியம், ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். He understood there was guile in his mouth. அவர் வாயில் கபடம் இருக்கிறது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கெட்ட வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஏதோ நான் ஒன்று சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை சோதிக்கிறதுக்கு டென்ஷன் ஆக்கி நம்முடைய லிமிட்டை தாண்டி நம்ம வாயில வார்த்தையை விடணும், நம்முடைய இருதயத்தை கடினமாக்கணும், பாவம் செய்ய வைக்கணும்னு சூழ்நிலைகளும் மனிதர்களும் போராடுவார்கள். யார் அதுல நீதிமான விளங்குவான்னா சோதனையை சகிக்கிற மனுஷன். அந்த லிமிட்டை தாண்டி கெட்ட வார்த்தையோ மதிக்காத வார்த்தைகளையோ பேசாத ஒரு மனிதன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்கறது வேறங்க. உங்களுக்கு தெரியும் அந்த லிமிட் என்னன்றது தெரியும். பெண்கள் ஆண்களை தரக்குறைவாய் பேசுகிறது அது பரிசுத்த கொலைச்சல். எவ்வளோ அந்நிய பாஷை பேசலாம், எவ்வளோ பரிசுத்தவான்களா இருக்கலாம், ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏசாயா அதை உணர்ந்து கொண்டார். எப்பொழுதும் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர் தேவாலயத்தில் ஒரு மகிமை கீழே வரும்போது நான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாம் தப்புன்றத மறந்து எனக்குள் என்ன இருக்குது ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாய் மாற்றும். We are called to be the children of light. We are called to be God's children. தேவ ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தேவனுக்கு சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டோம். நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு ரொம்ப முக்கியம், கரிசனை ரொம்ப முக்கியம். கபடம் இல்லாதவராக இருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நம்மளும் வெளிச்சத்தில் இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. So we should always understand that we are not called to be the children of the night or of the darkness. நம்ம இருளில் நடக்க கூடாது, நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதனால்தான் கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கார். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. வேதத்தில் நடக்கிறவங்க வெளிச்சத்தில் நடத்துவாங்க. அவங்க மனசுல கசப்பு இருக்காது, இருள் இருக்காது. எல்லாரையும் மன்னிப்பாங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, உங்களுடைய நாவு எப்படி இருக்குது? இயேசுவானவர் எப்படி இருந்தார் பாருங்களேன். அவருடைய நாவில் கபடம் இல்லையாம், அவருடைய நாவில் கபடம் இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, in him there is no sin, in him there is no sin. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. சொல்லுங்க ஆமென். அவரிடத்தில், நல்லா சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவரிடத்தில் பாவம் இல்லை. இதை நீங்க அடிச்சு சொல்லணும். இதை நீங்க ஆழமா உணர்ந்து சொல்லணும். அவரிடத்தில் என்ன இல்லை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரிடத்தில் பாவமே இல்லை. சொல்லுங்க ஆமென். அவரிடத்தில் என்ன இல்லைங்க? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ராபோஜனத்துக்கு முன்பாக ஒரு அறிக்கை செய்ய சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். இப்போ ஏன் கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ஒரு அறிக்கையை நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய முடியாது. ஏன்னா அவரிடத்தில்
சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்கிறதும் இந்த வசனங்களை கேட்கறது சந்தோஷமா இருக்குது? எனக்கு நம்முடைய அருமை ஆண்டவரை பத்தி இந்த செய்தியை எடுக்க 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 எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவரை பத்தி படிக்க படிக்க, ஓ அவர் இப்படி இருக்கும்போது நானும் இப்படி தான் இருக்கணும். Let this motivate you to be sinless. உங்களை பிசாசு பாவம் செய்ய தூண்டுவான். இயேசு கிறிஸ்துவை பிசாசு தூண்டினான். எல்லா இடத்துலயும் உங்களை தூண்டுவான். நீங்க ஊழியம் செய்யும் போது, ஏன் என்னை பத்தி இவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, உங்களுடைய இருதயத்துல கசப்பை கொண்டு வருவான். உங்க நாவல தவறான வார்த்தைகளை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். குடும்பத்துல யாராவது தவறா பேசி இருந்தா அவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு, அவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு செய்ய வைப்பான். உங்களுடைய இருதயம், உங்களுடைய நாவு, உங்களுடைய சிந்தை, 3 காரியங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க மைண்ட்ல எதை அசை போடுறீங்களோ உங்க ஹார்ட்ல வந்து படிஞ்சிடும். உங்க ஹார்ட்ல இருக்கிறது இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அவரிடத்தில் பாவம் இல்லை. Period. In him is no sin. So Bible சொல்லுகிறது, and ye know that he was manifested to take away our sin. அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டதே நம்ம பாவத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவ்வளவுதாங்க. அவர் வெளிப்பட்டதை என்னன்னு சொன்னா, ஆதாமால பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆதாம் பாவம் செய்தான். முழு மனுக்குலமோ ஆதாமுக்குள் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் ஜென்ம சுபாவத்தின்படி ஆதாமுடைய சந்ததியா பாவிகளா இருக்கிறோம். ஆனா இவர் வந்தாரு, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே இவர் பரிசுத்தராய் பிறக்கிறார். பரிசுத்தாவியின் மூலமாய் பிறக்கிறார். எதற்கென்றால் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக பிறந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் மரித்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக. Come on somebody. அதனாலதான் அவரை கூப்பிட்டா அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் அவருக்கு விரோதமா பிசாசு வந்தபோது தைரியமா சேலஞ்ச் பண்ணார். He challenged Satan boldly. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். John chapter 8 and verse 46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? Which of you convinceth me of sin? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஜீசஸ் ஓப்பன்லி சேலஞ்ச்ட். சொல்லுங்க ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமே. நான் என்ன சொல்றேன்னா, அவரை மாதிரி நம்ம மாறணும். நாமும் சொல்லணும், சத்துருவே என்கிட்ட உன் பொருள் எதுவுமே கிடையாது, என்ன தொட உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பக்கத்துல வரவே. சொல்லுங்க ஆமென். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான். ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஏர்போர்ட்ல நீங்க போகும்போது நிறைய குருவி வரும், தெரியும்ல? குருவி எதுனா, இங்க பர்மா பஜார்ல காசு வாங்கிட்டு இங்க இருந்து துபாய்க்கு ஃப்ளைட்ல போயிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு வர மாதிரி போகும்போது கழுத்துல ஒண்ணுமே இருக்காது, வரும்போது பார்த்தா அப்படியே தங்கத்திலேயே குளிப்பாட்டி வரும். கேட்டா இது என் பர்சனல் அப்படின்னு சொல்லும். அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா 5 ஐபோன் இருக்கும் பேக்குள்ள, எல்லாத்தையும் கொண்டு வர குருவி. இந்த குருவி கஸ்டம்ஸ் முன்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஸ்டம்ஸ் பார்த்த உடனே அதுக்கு வேர்த்து ஊத்தும். அந்த குருவிக்கு வந்து பயம் இருக்கும். அந்த குருவி முகத்தை பார்த்தாலே இந்த கோழி திருடுற மாதிரி அது பக்கன்னு முடியும், இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அந்த மாதிரி காரியம் எதுவும் நம்ம கிட்ட இல்லாததுனால இந்த கஸ்டம்ஸ் ஆபீசரை பார்த்தா எப்படி தெரியுமா நம்ம நடந்து போவோம்? சும்மா தில்ல நடப்போம்.
அவர் அப்படி பார்த்துக்கிட்டே நடக்கிறது. அவர் நம்மளை பார்ப்பாரு, அவரை பார்த்து எஸ் சார் அப்படி சொல்லிட்டு என்ன. ஏன்னா நம்ம கிட்ட மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. சொல்லுங்க ஆமே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மடியில கனம் இல்லைன்னா வழியில ஏங்க பயம் இருக்கும்? சொல்லுங்க ஆமே. அப்ப நீங்க தைரியமா உங்களுக்கு விரோதமா எந்த சத்துரு வந்தாலும் சொல்லலாம், அவரால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே எல்லாம் செய்ய முடிக்க எனக்கு வல்லமை உண்டு. அந்த அஷூரன்ஸ், அந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கணும். ஜீசஸ் who knew no sin became sin for me so that I could become the righteousness of God. அந்த தேவனுக்குள் நீதியாகும்படி, உன்னை நீதிமானாய் மாற்றும்படிக்கு தான் அவர் இந்த பூமிக்கே வெளிப்பட்டார். சொல்லுங்க ஆமென். எபிரேயர் 7:26 சொல்கிறது. எபிரேயர் 7:26 அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். என்னதுங்க? பாவிகளுக்கு விலகினவர். பாவத்துக்கா பாவிகளுக்கா? பாவிகளுக்கு விலகினவரோ வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். கவனிங்க, அங்க எழுதி இருக்குது பரிசுத்தர், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹோலி. இரண்டாவது குற்றமற்றவர். குற்றமற்றவர், harmless or not accusable at all. You can't accuse him. மூன்று, மாசில்லாதவர், undefiled. Undefiled. He wasn't defiled by the people around him. And number 4, separated from sinners. சங்கீதம் 1ல நமக்கு தெளிவா போட்டிருக்கிறது, பாவிகள் என்னங்க, துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காரலும், பாவிகள் வழியில். அப்போ for a person to be holy there are some important criterion. துன்மார்க்கர் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சோதனை வருது, இந்த இடத்துல எனக்கு பரிசுத்த குலைச்சல் வருதுன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன், அவங்களெல்லாம் பரிசுத்தமாக்குறேன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு பெண் என்கிட்ட சொல்றா, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பையனை விரும்புகிறா. சொல்றா, பாஸ்டர், ஆண்டவர் என்ன அந்த வீட்டுக்கு ஊழியக்காரியா அனுப்புவார்ல, அந்த ஆத்துமாக்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்ல. நான் சொன்னேன், நீ அங்க போனீன்னா உன் ஆத்துமாவையே இழந்துருவேன். மீறி போன உடனே மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் வெள்ளிக்கிழமை செஞ்ச பூஜையை இவ செய்ய வேண்டியதாச்சு. அவள் கைகளிலே முடக்கு வாதம் வந்து கை விரல்லாம் முடங்கி விட்டது. ஊழியம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த பிள்ளை, தேவனுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பிள்ளை. ஆனால் அவள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா. அவள் சொல்லி அழுகிறா, என்ன அவ்வளோ நேசித்த கனவை இப்ப என்ன நேசிக்கிறது இல்லை, உன்னாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பழி போடுறாரு. எங்க மாமனார் அதை சொல்லி என்னை த்ரெட்டன் பண்றார். நான் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு வேற வழியில என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நம்ம எப்போ இது என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதனுடைய பின் விளைவுகளை யோசிக்கணும், நம்முடைய சந்ததிகளை யோசிக்கணும், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசிக்கணும். நமக்கு ஒரு நித்தியம்னு ஒன்று இருக்குதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பரிசுத்தமா இருந்தார் தெரியுமா? சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பரிசுத்தராக இருந்தார்? நம்மை மீட்பதற்காக. மீட்புன்னா என்ன தெரியுமா? ரிடீம் அர்த்தம். விலை போன ஒருத்தரவங்களை விலை கொடுத்து திரும்ப எடுப்பது. பாவம் செய்த எல்லாரும் சத்துருவுடைய பிடியில பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களா சாத்தானுடைய கையில அகப்பட்டு கடந்தோம். ஆனா இவர் பாவம் இல்லாமல் இருந்தபடியினால்
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார். எல்லாம் வசனம். He had the authority because of his holiness. எழுதி கொள்ளுங்க, authority comes from your integrity. Authority comes from your holiness before God. அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும் நீங்க ஜெபிக்கிறதும் அதற்காக பிரயாசப்படுவதும் நல்லதுதான். ஆனா அவரை போல வாழ்றோமா? In him there was no sin. அவர் மனசுல கூட யாரையும் தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாச என் நண்பனேன்னு அழைத்தார். மை ஃப்ரெண்ட். தன்னை மறுதலிக்க போகிற பேதுருவை ஆண்டவர் என்னிடத்தில் பிரியமா இருக்கிறாயான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கிறார். அப்போ தன்னை மறுதலித்த பேதுருவை, அவரை சபிக்க தொடங்கின, அவர் தெரியாதுன்னு மறுதலிச்ச பேதுரு கிட்ட அன்பா இருக்கிறார். இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு எருசலேம் இருக்க சொன்னா பேதுரு கலிலேயாவில் போய் மீன் பிடிக்கிறார். பின்னாடியே இயேசுவும் போய் கலிலேயாவில் அவருக்கு வெளிப்பட்டு அவரை திருப்பி எருசலேமுக்கு கொண்டு வந்து மேல் வீட்டறையினுடைய அபிஷேகத்தில் பேதுருவை எழும்பி பிரசங்கம் பண்ண வச்சு உலகத்துக்கே பெரிய எழுப்புதலை ட்ரிகர் பண்ணி விட்டார். இதுக்கெல்லாம் காரணம், Jesus decided I have to be holy. ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டும் என்றால், இந்த ஒரு வீடியோ இருக்குது, ஜோசப் பிரின்ஸ் மினிஸ்ட்ரியில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க, முடிஞ்ச அதை தேடி பாருங்க. ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆசாரியன் அந்த ஆட்டை கொண்டு வருகிற மனிதனை சோதிக்க மாட்டான். நான் சொல்ல நல்லா புரியுதுங்களா? ஒரு ஆட்டை பாவ நிவாரண பலியாக கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொண்டு வரும்போது ஆசாரியனிடத்துல ஆசாரியன் நீ என்னெல்லாம் பாவம் செஞ்சேன்னு லிஸ்ட்டை போட்டு இவங்க பாவத்தை எண்ணிட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை பரிசோதித்து பார்ப்பார். He will check whether there is any blemish in the sacrifice. ஏன்னா sacrifice தான் ரொம்ப முக்கியம். The whole intention is not on sin, it is on the sacrifice. புரிஞ்சிருந்தா? இல்ல உங்களுக்கு நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறீங்களா? இல்ல நான் சொல்றத நீங்க விளங்குதியான்னு எனக்கு புரியல. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தன் பாவத்துக்காக தன் ஒரு ஆட்டை கூட்டிட்டு வராம்பா. ஃபர்ஸ்ட் ஆட்டை கூட்டிட்டு வராம்பா. போடுங்க வீடியோ பிள்ளை பண்ணுங்களேன், நான் கூடவே பேசுறேன். ஆட்டை கூட்டிட்டு வராம்பா. ஃபர்ஸ்ட் ஆட்டை கூட்டிட்டு வராம்பா. அந்த ஆட்டை கூட்டிட்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஆசாரியன் செய்யற காரியம், அந்த ஆட்டை முதல்ல ஒரு ஆட்டை கூட்டிட்டு வந்து அவன் ஆசாரியன் காமிக்கும் போது அந்த ஆட்டை அவர் பரிசோதித்து பார்ப்பார். அந்த ஆட்டை பரிசோதித்து அது காதுக்கு கீழே எப்படி இருக்குது. இப்போ பாருங்க, அந்த பாவம் பண்ற மனுஷன் ஆட்டை கூட்டிட்டு வராரு பாருங்க. வந்து ஆசாரியன்ட்ட விட்ட உடனே அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆட்டை பரிசோதித்து பார்ப்பார். அதனுடைய ரோமங்கள்ல எங்கேயாவது குஷ்டம் இருக்குதா, அடிபட்டிருக்குதா, கழுத்துக்கு கீழே காலுக்கு கீழே பார்த்துட்டு அவர் சொல்லுவார், ஓகே இந்த ஆடு பரிசுத்தமா இருக்குதுன்னு சொன்னாதான் அந்த ஆட்டு தலை மேல அந்த பாவியான மனுஷன் கையை வச்சு தம் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வான். அந்த ஆட்டு தலை மேல இவனுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டு தலை மேல வரும். அதையெல்லாம் அந்த ஆடு வாங்கின பிறகு ஆசாரியன் அந்த ஆட்டை பலி செலுத்தும் போது பாவமான மனுஷனுடைய பாருங்க, அந்த ஆடு இவனுடைய பாவத்திற்காக அந்த ஆடு வாய் திறவாமல் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஆட்டை பலி செலுத்தி தகன பலியா அந்த ஆட்டினுடைய சரீரம் சுட்டடிக்கப்படும் போது அது சுகந்த வாசனையா மேல போகும். பிதா இந்த மனுஷனை நீதிமானாக்கி வீட்டுக்கு அனுப்புவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் இறப்பு வரையிலும் ஜீசஸ் வாஸ் ஸ்பாட்லெஸ்.
அவருடைய மனதுல பாவ இன்டென்ஷன் கூட இல்லை. இவர் எதற்காக வந்தார்னா தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வந்தார். அவர் ஏன் அதை பரிசுத்தமா வச்சுக்கிட்டாருன்னா, சும்மா அவரை பத்தி கதை சொல்றாங்க. அவர் இங்க போனாரு, அங்க வந்தாரு, அவர் எங்கேயும் போல. அவர் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தார், அவர் பரிசுத்தராய் இருந்தார். வாசிங்க மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சொல்லுங்க ஆமென். இது நிறைவேற்றினால் என்ன வரும்? பாவ நிவாரண பலியாக பிதாவினுடைய கிருபையினாலே பிதாவுக்கு பிள்ளைகளான நம்மை பரிசுத்தமாக்குறதுனால என்ன கிடைக்கும், என்ன நடக்கும்? அன்பானவருடைய பிள்ளைகளே, இவர் என்ன செய்ய வர்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தை டிஸ்ட்ராய் பண்ண வரல, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை விளங்க பண்ண வந்தார். சொல்லுங்க ஆமென். He did not come to cancel. நீங்க என்ன வேணா பாவம் செய்யலான்னு சொல்லி பாவம் செய்யறதுக்காக உங்களை விட்டு கொடுக்க வரவில்லை. உங்களை பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி உங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறேன்? யாராவது பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இது இஸ் இன்ட்ரெஸ்டிங். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. He came to fulfill. அன்பார்ந்த பிள்ளைகளே, இரண்டாவதாக பார்த்துக் கொள்ளுங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவம் அறியாதவராய் பாவத்தை சுமந்தார், பாவமானார். He took the sins on him. இரண்டாவது காரியம் அதான் he became the sin for us. Christ did not become sinful in his nature, he became our sin bearer. நம்ம கிட்ட ஒரு பெரிய, நீங்க உங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு புக்கு ரொம்ப நாள் உலகத்தில் இருந்துச்சு, மோட்ச பயணம் தமிழ்ல. அதுல பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற புஸ்தகம் உலகத்தில் மிக மிக பிரபலமான புஸ்தகம். அதுல இருக்கிற ஒரு மனுஷன், அவன் பாவ மூட்டையை சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருப்பான். அந்த மூட்டையை அவனால சுமக்கவே முடியாது, அதை வச்சு கஷ்டப்பட்டு நடந்துகிட்டே இருப்பான். ஒரு நாள் இயேசுவை சந்திப்பான், அவன் பாவ மூட்டையெல்லாம் அவனை விட்டு போயிடும், அவன் விடுதலையாக்கப்படுவான். ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நான் அதை சுமக்க வேண்டியதில்லை. அவர் பாவமாகவில்லை, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். Isaiah 53 verse 5 and 6. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, He was wounded for our transgressions, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் He was நொறுக்கப்பட்டார். bruised for our iniquities, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை the chastisement of our peace அவர் மேல் வந்தது, was upon him, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். and with his stripes we are healed. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 6ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கலாமே. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து, We all like sheep have gone astray, அவனவன் தன் தன் வழியிலே போனோம். we have turned everyone to his own way, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். but the Lord hath laid on him the iniquity of us all. நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் என்ன பண்ணாரு? அவர் மேல் விழப்பண்ணினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம குணமாகிறதுக்கு மெயின் ரீசனே, அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 10ஆம் வசனம் சொல்கிறது,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவருக்கு சித்தமானது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வாய்க்க போகுது. நெடுநாளா லைஃப்ல நடக்காது, இன்னைக்கு நடக்க போகுது. ஏனென்றால் உங்க பாவத்தை அவர் சுமந்துட்டார். உங்களை பரிசுத்த குலைச்சலா நீ நீதிமான் இல்ல, நீ பாவி, உன்னால எந்த ஜபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னா இன்னைக்கு பிசாசுட்ட சொல்லுங்க, நான் என் பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்துட்டேன், அவர் சுமந்து தீர்த்து விட்டா, இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அதனாலதான் வேதம் சொல்கிறது, he had put him to grief when thou shalt make his soul an offering for sin. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கிறதுக்காக அவர் தமது ஆத்துமாவை என்ன பண்ணாரா? குற்ற நிவாரண. அதே அடுத்த வசனமா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தன்னுடைய ஆத்துமாவை அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, பாருங்களேன் 12ஆம் வசனத்துல ஆத்துமாவை எதுல ஊத்துனாரா? மரணத்தில் ஊற்றினது நிமித்தம். அப்புறம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது 2 கள்ளர்கள் நடுவுல இவரு, எல்லாரும் போறவங்களும் அவர் என்னன்னு சொல்லிருப்பாங்க? இவரோ அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை, எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இவரை பார்க்கும் போதே அறிமுகப்படுத்தினார். அவர் என்ட்ரியில அறிமுகப்படுத்துறத கடைசி வரைக்கும் அந்த பேரை காப்பாத்தினார். பாருங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பேரை காப்பாற்றணும். அல்லேலூயா. என்ன காப்பாற்றணுங்க? என்ட்ரி முக்கியம் இல்ல, எக்ஸிட் தான் முக்கியம். நான் யாரு பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி நம்ம சொல்றது பெருசு இல்ல, நீங்க இல்லாத போது உங்களை பத்தி என்ன பேசுறாங்க அதான் முக்கியம். Very important about what God speaks about you. தெளிவா போட்டிருக்கு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாரா? எதற்காக? பாவத்தை சுமப்பதற்காக. அதனால அவர் யாருக்காக வேண்டிக் கொள்கிறாரோ அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பிதா சொல்றாரு, அவர் மரணத்தில் ஆத்துமா ஊத்துறதுனால, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் பாவத்துக்காக, இவர்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்ததுனால அநேகரை, யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரோ அவ்வளோ பேரையும் நான் அவருக்கு தந்துடுவேன், அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் கொள்ளை பொருள். யூ ஆர் ஆல் ஆண்டவருடைய என்னங்க? ஆமா, ransom. He has taken us as ransom because he has paid the price through his blood. And that is why you and I are called to be righteousness in God. இந்த சத்தியத்தை, அடிப்படை சத்தியத்தை நாம் அறியாமல் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து பயனே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் கிடைக்கும். ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு அந்த சாட்சியை கேட்டீங்க பார்த்தீங்களா? காலையில போய் சாயந்தரம் ஆப்ரேஷனை முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆப்ரேஷனா இருந்திருக்கும். இவ்வளோ அற்புதத்தை செய்யற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நம்ம ஜெபத்தை கேட்கிறவரை இருக்கிறாரு, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரா இருக்கிறாரு. சாக கடந்த பிள்ளைய உயிரோடு எழுப்புறதுக்கு வல்லமை எங்க இருந்து வந்துச்சுன்னா அவருடைய அந்த பரிசுத்தத்தில் இருந்து வந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி
நமக்காக கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்ம என்ன பண்ணினாரா? நீங்களாக்கி. அவரே நமக்காக சாபமாயிட்டாரா? அன்பார்ந்த பிள்ளைகளே, சிரசிலே முள்முடி, தோளிலே சிலுவை, உடம்பு முழுவதும் காயங்கள், ஐம்புலன்களையும் விடுவிக்கிறதுக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் இருக்கிற கொடிய நோய்கள், அந்த கொடிய நோய்களுக்கு விடுதலை தருவதற்காக எத்தனை முறை அவர் சாட்டை அடி வாங்கினாரு? 39. 40க்கு 1 குறைய 39. உலகத்தில் இருக்கிற கொடிய நோய்கள் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க 39. அத்தனைக்கும் அவர் அப்பவே அடி வாங்கிட்டார். அதையெல்லாம் அப்பவே ஏத்துக்கிட்டார். இப்ப நீங்க எதை சொல்லி ஜெபிச்சாலும், அது கேன்சர் ஆனாலும், அது எவ்வளோ பெரிய பயங்கரமான பிரச்சனை ஆனாலும், ஆண்டவரால சுகமாக்க முடியாத ஒரு வியாதி இல்லை. ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும். சத்தமா ஒரு ஆமேன் சொல்றீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஏசாயா 53:5-6 எழுதப்பட்ட அந்த தழும்புகளால் குணமானத பேதுரு நினைப்பூட்டுகிறார் சபைக்கு. வாசியுங்கள் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயாவில் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அந்த டிஃபரன்ஸ்? அப்ப ஜீசஸ் பிறக்கவும் இல்லை, சிலுவை சுமக்கவும் இல்லை, மரிக்கவும் இல்லை. ஆகவே வரப்போகிற நாட்கள்ல இப்படி நடக்கும்னு சொல்லி குணமாகிறோம்னு சொன்னாங்க. இயேசு பிறந்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகு குணமானீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய குற்ற உணர்வுகள், நம்முடைய பாவ கரைகள், நம்முடைய சாபங்கள், நம்ம நிறைவேற்ற முடியாத அத்தனை காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீதியை நிலைநாட்டினார், இரக்கத்தை கொடுத்தார். எழுதிக்கோங்க. உங்களை ஆண்டவருக்கு பிதாவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அவருடைய பலியினாலே பிதா சாட்டிஸ்ஃபைட். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு மேல உங்க பாவத்தை நான் கவுண்ட் பண்ண போறதில்ல. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. இப்ப நம்மளை பார்க்கணும். நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். God did not overlook sin, but when he saw Jesus, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேச நிற்கும் போது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 25-26 இப்படியாக சொல்கிறது. தேவன் பொறுமையாயிருந்த Romans chapter 3 verse 25 and 26. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God did not overlook sin. He judged it in Christ. கிறிஸ்துவில் அவர் அதை நிறைவேற்றினார். கிறிஸ்துவில்
நம்முடைய பாவங்களின் சரி கட்டுதலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, God set forth to be a propitiation. Propitiation என்ன தெரியுமா? உங்க இடத்துல இன்னொருத்தர் அதை அனுபவிக்க வேண்டியது. உங்களுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை இல்ல, அவனுக்கு பதிலாக நான் போய் நிற்கிறேன், நான் அந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அதை தான் ஏற்றுக்கொள்வது ப்ராபிட்டியேஷன். ஸோ நமக்காக ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச். இயேசுசாமி போய் சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் நீங்க பரிசுத்தத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் நீங்க நீதிமானா மாற விரும்புறீங்க? கிறிஸ்துவுக்குள் உங்களை நீதியாய் மாற்றுகிறார். ஆகவேதான் அந்த ரோமர் 3:21-22 வாசித்து பாருங்களேன். ரோமர்கள் எழுதப்பட்ட நிறுவத்தில் அதிகமா நம்ம வாசிக்க முடியும் இந்த நீதிமானாய் மாற்றுகிறதை குறித்து. நீ உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தர ரோமர்ல வாசித்து பாருங்க. ரோமர் 3, 4, 5 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகமா இந்த நீதிமான் என்று நம்மை விளங்கப்படும்படி கர்த்தர் என்ன செய்தார்? ரோமர் 3:21-22 எப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. Oh my God, what a bold statement. But now the righteousness of God without the law is manifested. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்றார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் righteousness came only by the law. ஆனா இங்கே without the law it is being manifested, being witnessed by the law and the prophets. வாசிங்க, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. என்ன சாட்சி? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அவரை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்கிற. சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். ரோமர் 5:19 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். போதுங்க. அவர் நீதிமானா மாறினதுனால, நமக்காக பாவ நிவாரண பலியா மாறினதுனால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 944141507777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 6023-0150-0930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.